இப்போ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணாங்க. திருக்குறளில் எத்தனை அதிகாரம் வச்சுருக்காங்க அப்படின்னா 20 அதிகாரம் வச்சுருக்காங்க. அது வந்து அப்டேட் பண்ண சிலபஸில் அழகு 7ல் வந்து இருக்குது. திருக்குறள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா திருக்குறளில் மட்டுமே 5 கொஷின்ஸ்க்கு மேலே வரும். ஏன்னா திருக்குறள் வந்து நமக்கு தமிழ்லையும் கவர் ஆகும், ப்ளஸ் ஜிஎஸ்லையும் கவர் ஆகும் ஒரு சில டாபிக்ஸு. ஸோ திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியம். அந்த திருக்குறளுக்கு யாராவது ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபியூனிக்ஸ் வெற்றி கூட்டம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அப்டேட் பண்ண சிலபஸில் அழகு 7 என்னென்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அதிலேருந்து 15 கொஷின்ஸ் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அழகு 7க்கு ஆல்ரெடி நம்ம ஸ்டடி மெட்டீரியலுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுங்க. ஆல்ரெடி நம்ம அழகு 7க்கு வந்து ஸ்டடி மெட்டீரியலுக்கு ஒரு சில டாபிக்ஸ்க்கு வந்து போட்டிருக்கோம். பாரதிதாசன்லேருந்து ஒரு 11 தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில், ஓல்டு புக்கில், நியூ புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதுக்கான பிடிஎஃப்பை வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து தனித்தனியாக பாரதிதாசனுக்கான பிடிஎஃப் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை கட் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருந்தேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்கேன். செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே அழகு 7ல் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள். திருக்குறள் தொடர்பான செய்திகளில் நமக்கு எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த 20 அதிகாரத்தில் அந்த 20 அதிகாரமும் எங்கெங்கே இருக்குது அதை வந்து ஒரே பிடிஎஃபாக உங்களுக்கு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த வேர் டு ஸ்டடி கொண்டு இந்த பிடிஎஃப்பில் வந்து இருக்கும். வேணுங்கிறவங்க டவுன்லோட் போட்டு லிங்க்கு கொடுக்கேன், டவுன்லோட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமுடைமை நமக்கு எங்கே கவர் ஆகுனா 10th ஓல்டு புக்கில் கவர் ஆகுது. அடுத்து பொறையுடைமை. பொறையுடைமை எங்கே கவர் ஆகுதுன்னா 9th ஓல்டு புக்கு டேம் 1ல் கவர் ஆகுது. 3வது டாபிக் ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை எங்கே கவர் ஆகுது அப்படின்னா 6th நியூ புக்கில் டேம் 2லையும் 6th நியூ புக்கில் டேம் 3லையும் கவர் ஆகுது. அடுத்து 4வது வந்து விருந்தோம்பல். விருந்தோம்பல் வந்து 6th நியூ புக்கில் டேம் 2ல் கவர் ஆகுது. 5வது டாபிக் வந்து அரண் வலியுறுத்தல். அரண் வலியுறுத்தல் எங்கே கவர் ஆகுது அப்படின்னா 6th நியூ புக்கில் டேம் 3ல் கவர் ஆகுது. 6வது டாபிக் வந்து ஈகை. ஈகை எங்கே கவர் ஆகுது அப்படின்னா 6th நியூ புக்கில் டேம் 3ல் கவர் ஆகுது. 7வது டாபிக் பெரியாரை துணைக்கோடல். துணைக்கோடல் எங்கே கவர் ஆகுதுன்னா 10th ஓல்டு புக்கில் கவர் ஆகுது. அடுத்து வினைச்செயல் வகை. வினைச்செயல் வகை 7th நியூ புக் டேம் 3லையும் அவையஞ்சாமை 7th நியூ புக் டேம் 3லையும். அடுத்த டாபிக் கண்ணோட்டம். இது வந்து அதிகாரம் 58ல் இருக்குது, புக்கில் வந்து இல்லை. அடுத்து அன்புடைமை. அன்புடைமைங்கிற டாபிக் வந்து 6th ஓல்டு புக்கில் டேம் 1லையும், கல்வி அப்படிங்கிற டாபிக் வந்து 7th ஓல்டு புக்கில் டேம் 3லையும், நடுவு நிலைமை அப்படிங்கிற டாபிக் 8th நியூ புக்லையும் கவர் ஆகுது. அடுத்து 14வது டாபிக் என்ன அப்படின்னா கூடா ஒழுக்கம். இது 8th நியூ புக்லையும். அடுத்து கல்லாமை. இது 8th நியூ புக்லையும். செங்கோன்மை அப்படிங்கிறது 8th நியூ புக்கில் தான் இருக்குது. அடுத்து பண்புடைமை அப்படிங்கிறது 8th ஓல்டு புக்கு டேம் 3லையும். நட்பாராய்தல் அப்படிங்கிறது 8th நியூ புக்லையும். புறங்கூறாமை அப்படிங்கிறது 7th நியூ புக்கில் டேம் 1லையும். அருளுடைமை அப்படிங்கிற டாபிக் வந்து 7th நியூ புக்கு டேம் 1லையும் கவர் ஆகுது. இப்போ இதுக்கான பிடிஎஃப் வந்து எங்கெங்கே கவர் ஆகுதோ அதுக்கான பிடிஎஃப் வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள அந்த கண்டென்ட்கான பிடிஎஃப் எல்லாமே பெர்ச் பண்ணி கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் தேடும்போது எனக்கு கிடைச்ச பிடிஎஃப்பை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நிறைய ஸ்டடி மெட்டீரியல், அதுக்கடுத்து ஃப்ரீ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டடி டிப்ஸும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் பார்த்து அது கிடச்சிச்சின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.